அதிமுகவின் பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி கடந்த 7ஆம் தேதி முதல் தமிழகம் முழுவதும் பிரச்சாரத்தை துவக்கியுள்ளார். இதில் முதல் கட்டமாக கொங்கு மண்டலத்திலிருந்து ஆரம்பித்திருக்கிறார். இந்த பிரச்சாரத்தின் போது இந்து அறநிலைத்துறையின் கோயில்களிலிருந்து வருவாயில் கல்லூரிகளை நடத்துவதா என்று ஒரு கேள்வி கேட்டிருந்தார். இதையடுத்து இன்று சென்னையில் உள்ள குளத்தூரில் உள்ள அருள்மிகு கபாலீஸ்வரர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்களும் பெற்றோர்களும் எடப்பாடியின் இந்த பேச்சை கண்டித்து உள்ளிருப்பு போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். இதனால் அக்கல்லூரி வளாகத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. எடப்பாடி மாணவர்களையும் கல்லூரிகளையும் மிகவும் கொச்சைப்படுத்திவிட்டார் என்று அவருக்கு எதிராக மாணவர்களும் பெற்றோர்களும் கோஷமிட்டபடி கல்லூரி வளாகத்தில் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.